ஹலோ வியூவர்ஸ், அது 1952 ஆகஸ்ட் 28 சென்னையில இருந்து தனுஷ்கோடிக்கு இந்து சிலன் போட்மெயில்ங்கிற எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் போயிட்டு இருக்கு. இதுல பலதரப்பட்ட மக்கள் தனுஷ்கோடி நோக்கி டிராவல் பண்றாங்க. ட்ரெயின் மானாமதுரை கிட்ட போகும்போது தேர்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்ல இருந்த பேசஞ்சர்ஸ்க்கு மட்டும் ஏதோ ஒரு விதமான துர்நாற்றம் வீச ஆரம்பிக்குது. இந்த கெட்ட விட அந்த கம்பார்ட்மெண்ட்ல இருந்த எல்லாராலையும் உணர முடிஞ்சதுனால இந்த துர்நாற்றம் எங்கிருந்து வீசுதுன்னு எல்லாரும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஒரு சீட்டு கடியில இருந்து வருதுன்னு கீழே குடிஞ்சு பார்த்தப்போ ட்ரங்க் பெட்டின்னு சொல்லப்படுற ஒரு இரும்பு பெட்டி இருக்கிறத அங்க பாக்குறாங்க. அது போக அந்த பெட்டி கடியில லைட்டா பிளட்டும் தண்ணியும் கலந்த மாதிரி ஏதோ லிக்விட் இருக்கிறத அங்க கவனிக்கிறாங்க. பெட்டிக்குள்ள கறி இல்ல மீன் போன்ற ஏதோ மாமிச பொருளை யாரோ எடுத்துட்டு போறாங்கன்னு நினைச்சாங்க. அதுல இருந்தா கெட்ட வாடை வருதுன்னு அந்த கம்பார்ட்மெண்ட்ல இருந்தவங்க யாருக்கு அந்த பெட்டின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கேட்கும்போது அந்த கம்பார்ட்மெண்ட்ல இருந்தவங்களுக்கு அந்த பெட்டி யாருன்னு தெரியல. அதுல இருந்தும் அந்த பேட் ஸ்மெல் தாங்க முடியாத பேசஞ்சர் டிடிஆர் கிட்ட கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்றாங்க. டிடிஆர் வந்து கேட்கும் போதும் அந்த பெட்டிக்கு சொந்தக்காரர் நான் தான் யாரும் முன் வரதுனால அவருக்கு அங்க சந்தேகமா இருக்கு. இதனால டிடிஆர் மானாமதுரை ரயில்வே போலீஸ்க்கு இதை பத்தி தெரியப்படுத்த இப்போ இன்ஸ்பெக்டர் கஜாமுதீன் தலைமையில போலீஸ் டீம் வந்து அந்த ட்ரங்க் பெட்டியை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அப்படி அந்த பெட்டியை திறந்து பார்த்தப்போ அந்த பேசஞ்சர் எதிர்பார்த்த மாதிரி மீனோ இல்ல கறி துண்டோ கிடையாது. பெட்டிக்குள்ள தலை இல்லாத டெட் பாடி, அதுவும் கம்ப்ளீட் நியூடா இருக்கிறத பாக்குறாங்க. நான் பிரபு, இது கிரைம் டாக்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க இந்த சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அந்த கம்பார்ட்மெண்ட்ல இருந்த பேசஞ்சர் ஒரு நிமிஷம் அதிர்ந்து போறாங்க. இந்த அடையாளம் தெரிய டெட் பாடியை உடனடியா மதுரை ஜிஹெச்சுக்கு அட்டாப்சிக்காக அனுப்புறாங்க. அங்கிருந்த ரேடியோலஜிஸ்ட் கிருஷ்ணசாமி அந்த பாடியை பார்த்துட்டு, இறந்தவர் ஒரு ஆண், அவருக்கு சுண்ணத் பண்ணி இருந்ததுனால அவர் முஸ்லீமா இருக்கலாம், அது போக அவரோட வயசு 25 இருக்குன்றது கெஸ் பண்றாரு. விக்டிம் யாருன்றது தெரியாதனால இவர் சொன்ன கேட்டகரியில ஏதாச்சும் மேன் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னு போலீஸ் தேட ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் தலையில்லாத டெட் பாடி ஒண்ணு மதுரை ஜிஹெச்ல இருக்குன்றத போலீஸ் மற்ற போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அலர்ட் பண்றாங்க. இது 1952ன்றதுனால எல்லா ஸ்டேஷன்லயும் இருக்கிற பிசிக்கல் ரெக்கார்ட்ஸ் செக் பண்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. இப்படியா சில நாட்கள் போயிட்டு இருக்கும்போது இதுக்கிடையில காசிமேடு பீச்சை ஒட்டின பகுதியில போலீஸ் பேட்ரோல் போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் தூரத்துல பிரவுன் கலர் துணியால ஏதோ பந்து மாதிரியான பொருள் இருக்கிறத பாக்குறாங்க. என்னவா இருக்குன்னு கிட்ட போய் பார்த்தப்போ அது ஒரு ஆணோட தலைப்பகுதி பிரவுன் கலர் சட்டையில சுத்தி ஒரு கவருக்குள்ள நல்லா டீகம்போஸ் ஆகியிருந்தது. அது யாருன்னு அடையாளம் தெரியாத அளவுக்கு இருந்ததால அந்த தலைப்பகுதியை மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜுக்கு அட்டாப்சிக்காக அனுப்புறாங்க. அங்க இருந்த டாக்டர் சிபி கோபாலகிருஷ்ணன் ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸான பர்சன் சொல்லப்படுது. அதாவது அட்டாப்சி பண்றதுல 25 வருஷத்துக்கு மேல எக்ஸ்பீரியன்ஸான பர்சன் சொல்றாங்க. இவர் அட்டாப்சி பண்ணி ரிப்போர்ட் கொடுத்தா அவ்வளவு அக்யூரேட்டா இருக்கணும்னு சொல்லப்படுது. அப்படி அவர் கொடுத்த அட்டாப்சி ரிசல்ட்ல இறந்தவருக்கு 42 வயசு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. சோ இப்ப சென்னையில இருக்க போலீஸ் 42 வயசுல ஏதாச்சும் மேன் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆயிருக்கன்றதை செக் பண்றாங்க. அப்பதான் பாரிஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல ஆகஸ்ட் 29 சேம் ஏஜ் குரூப்ல மேன் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆயிருக்கிறத பாக்குறாங்க. இப்ப போலீஸ் கம்ப்ளைண்ட் யார் கொடுத்ததுன்னு எஃப்ஐஆர் எடுத்து பார்க்கும்போது அதுல ஒரு பெண் தன் கணவர் ஆலவந்தார் காணணும் கொடுத்ததை பாக்குறாங்க. இவங்க கிட்ட ஏற்கனவே பீச்சில் இருந்து எடுத்த தலைப்பகுதியை காட்டி இவர் உங்க கணவரான்னு கேட்கிறாங்க. இதை கேட்ட அந்த பெண்மணி ரொம்பவே பதறி போய் அடையாளம் காட்டுறதுக்காக போறாங்க. அந்த தலைப்பகுதி நல்லாவே டீகம்போஸ் ஆனதுனால அவர் தான் அவங்களோட கணவன் கன்ஃபார்ம் பண்றதுக்கு கொஞ்சம் குழம்பி போறாங்க. பிறகு அவரோட காது பக்கத்துல இருந்து சில அடையாளத்தை பார்த்து இது அவங்க கணவரோட தலைதான் உறுதியா சொல்றாங்க. ஆனா இவங்களுக்கு உடற்பகுதி கிடைக்காம இருந்ததால ஏற்கனவே மதுரை ஜிஹெச்ல இதே மாதிரி தலையில்லா உடல் மட்டும் இருக்குன்னு கேள்விப்பட்ட போலீஸ் ஒருவேளை அந்த உடலோட தலை இதுவா இருக்கும்னு சந்தேகப்பட்டாங்க. ஆனா அந்த டெட் பாடிக்கு 25 வயசும் முஸ்லீமாவும் இருக்கலாம் சொன்னதுனால கொஞ்சம் தயக்கமாகவே மறுபடியும் ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்டை வச்சு ரீசெக் பண்றாங்க. இவங்க செக் பண்ணதுல ஏற்கனவே தலையில கழுத்து பகுதி வெட்டப்பட்டதும் தலையில்லாத உடல் பாகத்துல வெட்டப்பட்டதும் ஆல்மோஸ்ட் ஒத்து போயிருக்கு. அதே போல மறுபடியும் அந்த உடம்புல இருந்து சில பிளட் சாம்பிள் எடுத்து லேபுக்கு அனுப்பி செக் பண்றாங்க. அப்பதான் அந்த உடலும் தலையும் ஒரே ஆளோட தெரிய வருது. அது போக ஆலவந்தார் இதுக்கு முன்னாடி செகண்ட் வேர்ல்டு வார் அப்போ ஆவடி ஆர்மி ஹெட் குவார்டர்ஸ்ல ஒர்க் பண்ணி இருந்திருக்காரு. அங்க ஏற்கனவே அவர் பத்தின டீடைல்ஸ், அதாவது ஃபிங்கர் பிரிண்டும் உடம்புல இருக்கிற சில தழும்புகளை அடையாளமாவும் கொடுத்திருக்காரு. இதெல்லாம் போலீஸ் அந்த டெட் பாடியோட கம்பேர் பண்ணி செக் பண்றாங்க.
இப்போ இது 100% இது ஆளவந்தான்றது கன்ஃபார்ம் ஆகும். ஒரு வழியா விக்டிம் யாருன்னு கண்டுபிடிச்ச போலீஸ் இது யாரு மோசமாவும் கொடூரமாவும் கொலை பண்ணியிருப்பாங்கன்னு என்கொயரி ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போ கடைசியா ஆளவந்தார் எப்போ மிஸ் ஆனாருன்றதை பத்தி அவர் மனைவி கிட்ட விசாரணை பண்றாங்க. அப்பதான் அவர் பாரிஸ்ல இருக்கிற ஜெமின்கோன்ற ஒரு கடையில வேலை செய்யறதும் கடைசியா ஆகஸ்ட் 28 வேலைக்கு போயிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வரலன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் தராங்க. ஆக்சுவலா ஆளவந்தார் காணோம்னு கம்ப்ளைண்ட் கொடுத்ததே அவரோட மனைவியும் கடை ஓனர் கண்ணனும் தான். இருந்தாலும் அந்த கடை ஓனரான கண்ணன் செட்டி கிட்டையும் என்கொயரி பண்றாங்க. ஆளவந்தார் இந்த கடை தான் வேலை பார்க்கிறாரு. ஆகஸ்ட் 28 ஈவினிங் அவருக்கு தெரிஞ்ச தேவகி மேன் என்ற பெண் கூப்பிட்டான்னு சொல்லி போனாரு. அதுக்கப்புறம் திரும்பவும் கடைக்கும் வரலன்றத ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. ஸோ இப்போ போலீஸ் தேவகியோட வீடு எங்க இருக்குன்னு கேட்டு விசாரிச்சு போய் பாக்குறாங்க. ஆனா வீடு பூட்டி இருக்கு. சரி, வீடு பூட்டி இருக்கேன்னு அங்கிருந்து அக்கம் பக்கத்துல இருக்கட்டையும் வீட்டு ஓனர்கிட்டையும் போலீஸ் விசாரிக்கிறாங்க. அப்பதான் ஒரு விஷயம் தெரிய வருது, தேவகி வீட்டை காலி பண்ணிட்டு பாம்பேக்கு போயிட்டாங்க. அதே சமயம் ஆளவந்தார் கடைசியா இந்த வீட்டுக்கு வந்ததை சில அக்கம் பக்கத்தினர் பார்த்துருக்காங்க. ஆனா திரும்பவும் எப்போ போனாருன்னு யாருக்கும் தெரியல. ஸோ ஆளவந்தார் கடைசியா இங்கேதான் வந்தான்னு கன்ஃபார்ம் பண்ண போலீஸ் வீட்டு ஓனர்கிட்ட டூப்ளிகேட் கீயை வாங்கி வீட்டை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அப்படி உள்ள போய் பார்த்தப்போ லைட்டா ஃபவுல் ஸ்மெல் வந்திருக்கு. இது போக வீட்டை கழுவும் போது வீட்டுல இருந்த ஆட்டுகளுக்கு கீழே சில ரத்தமும் தண்ணியுமா இருந்திருக்கு. அதே மாதிரி ரத்தத்தோட சில ஃபிங்கர் பிரிண்டும் கிச்சன்ல இருக்கிறத பாக்குறாங்க போலீஸ். இது அத்தனையும் ஒண்ணு விடாம கலெக்ட் பண்றாங்க ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட். அப்படி கலெக்ட் பண்ண பிளட் சாம்பிளை செக் பண்ணும்போது அது ஆளவந்தாரோட பிளட் தான் கன்ஃபார்ம் ஆகுது. கடைசியா இங்க வந்து ஆளவந்தாருக்கு என்ன நடந்துச்சு, தெரிஞ்சவங்க வீட்டுக்கு தானே வந்தாருன்னு நினைச்ச போலீஸ் தேவகி மேனனை கண்டுபிடிச்சா என்ன நடந்திருக்குன்னு அவங்களை தேட ஆரம்பிக்கிறாங்க. பாம்பேல சௌபாதின்ற இடத்துல தேவகி இருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் அவங்களை பிடிக்க ஒரு டீம் போறாங்க. ஒரு வழியா தேவகி மேனனை பாம்பே போலீஸ் சப்போர்ட்டோட அவங்க வீட்லயும் பிடிக்கிறாங்க. ஆனா கூட ஒரு ஆணும் இருக்காரு. விசாரணையில அவரோட கணவர் பிரபாகர் மேனன்றது தெரிய வருது. ஒருவேளை அந்த கொலையில அவரோட கணவருக்கு சம்பந்தம் இருக்குமோன்னு அவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி சென்னைக்கு கொண்டு வந்து விசாரணை பண்றாங்க. அப்படி விசாரிக்கும் போது பல திடுக்கிற விஷயங்களை தேவகி மேனன் சொல்றாங்க. யார் இந்த தேவகி மேனன், ஆளவந்தார் எப்படி இவங்களுக்கு தெரியும், இவங்க 2 பேருக்குமான என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு, இப்படி பல கேள்விகளுக்கு தேவகி மேனன் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இதுதான். ஆளவந்தார் ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி செகண்ட் வேர்ல்டு வாரப்போ ஆவடி ஹெட் குவார்டர்ஸ்ல வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் வேலை இருந்து அனுப்பப்பட்டதுல இவரும் ஒருத்தர். அதுக்கப்புறம் அவர் வேலை இல்லாம சும்மா இருந்ததால ஜெமின்கோ கடையில வேலைக்கு போறாரு. ஆனா ஈவினிங்ல வீடா சேலை வைக்கிறத சைட் பிசினஸாவும் பண்ணியிருந்திருக்காரு ஆளவந்தார். அப்படி அவர் சேல் பண்ற சேலைகள் சில காஸ்ட்லியாவும் இருக்கும். அதை வாங்க முடியாத நடுத்தர சில பெண்களுக்கு அதை தவணை கொடுக்கறதும் ஒரு வழக்கமாக வச்சிருந்திருக்காரு. அப்படி அந்த தவணை தொகையை வசூலிக்க போகும்போது அந்த பெண்களோட நட்பை ஏற்படுத்துகிறாரு. ஆளவந்தாரும் மிலிட்டரியில இருந்ததால எப்பவுமே பாடி ஃபிட்டாகவும் ஷேப்பாகவும் மெயின்டைன் பண்ணதால அவரோட நட்பு வட்டாரத்துல இருந்த பெண்களுக்கு அவர் மேல ஆசை வர ஆரம்பிக்குது. அந்த நட்பு காலப்போக்கில் தவறான முறையில பல பெண்களிடம் ஆளவந்தார் தொடர்புல இருந்திருக்காரு. இப்படியா கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட பெண்களிடம் இதே வேலையை செய்து வந்திருக்காரு ஆளவந்தார். இப்படிதான் கேரளா பூர்வீகமாக கொண்ட தேவகியும் அங்க காலேஜ் முடிச்சுட்டு சென்னைக்கு வேலை தேடி வந்திருக்காங்க. இவங்க கிட்டேயும் ஆளவந்தார் அவரோட வேலையை ஆரம்பிச்சிருக்காரு. அதே போல தேவகி மேனனுக்கும் அவர் மேல காதல் வசப்படுறாங்க. உண்மையிலே தேவகி காதலிச்சிருக்காங்க. ஆனா ஆளவந்தார் அவர் லிஸ்ட்ல இருந்த 400 பேர்ல ஒருத்தர் தான் பார்த்திருக்காரு. இப்படியா இவங்க 2 பேரும் நட்பு காலப்போக்கில் காதலா மாறி அடிக்கடிக்கு வெளியே போய் மீட் பண்ணியிருக்காங்க. சில சமயம் இவங்க தனிமையிலே இருந்திருக்காங்க. இப்படியா போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஆளவந்தாரோட உண்மை முகம் தெரிய வருது. அதே மாதிரி ஏற்கனவே அவருக்கு திருமணம் ஆச்சுன்ற ஒரு விஷயமும் அவங்களுக்கு தெரிய வருது. இதனால தேவகி மேனன் ஆளவந்தார் கிட்ட இருந்து விலகி போயிட்டு பிரபாகர் மேனன்றவரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. பிரபாகர் மேனன் சென்னையில வேலை பார்க்கறதுனால பாரிஸ்ல ஒரு வீடு எடுத்து 2 பேரும் தங்கி வாழ்ந்து வந்திருக்காங்க. இப்படியா போயிட்டு இருக்கும்போது ஆளவந்தாரும் பாரிஸ்ல இருக்கிற கடையில வேலை பார்க்கறதுனால ஒரு நாள் தேவகியை சந்திக்கிற சந்தர்ப்பம் ஏற்படுது. அப்படி அவங்க மீட் பண்றப்போ பழைய நட்பை தொடர விரும்பாத தேவகியை அங்கிருந்து விலகி போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஆளவந்தாரும் அவங்க விடாம தொந்தரவு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இவரோட தொந்தரவு தாங்க முடியாம ஒரு ஸ்டேஜ்ல தேவகி இவங்களுக்குள்ள இருந்த ரிலேஷன்ஷிப்பை பத்தி அவர் கணவர் பிரபாகர் கிட்ட சொல்றாங்க. அது போக அவர் கொடுக்கிற டார்ச்சர் பத்தியும் தெரியப்படுத்துறாங்க. இதை கேட்டு ஆதங்கப்பட்ட பிரபாகர் ஆளவந்தாரோட ஸ்ட்ராட்டஜிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க பிளான் பண்றாரு. அதாவது தேவகி கிட்ட சொல்லி ஆளவந்தாரை வீட்டுக்கு வர வச்சு அவரை தீர்த்து கட்ட முடிவு பண்றாங்க.
அதன்படி ஆகஸ்ட் 28ஆம் தேதி ஜிம்மன்கோ கடையில வேலை பார்த்துட்டு இருக்கும்போது தேவகி அந்த கடைக்கு போய் ஈவினிங் மீட் பண்ணலாம், வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துல ரிக்ஷாவை பிடிச்சி தேவகி வீட்டுக்கு போயிருக்காரு ஆளவந்தார். வீட்டுக்கு போகும்போது அக்கம் பக்கத்துல இருந்தவங்களும் அவர் வரத்தை கவனிச்சிருக்காங்க. தேவகி மட்டும் வீட்டுல தனியா இருப்பாங்கன்னு எதிர்பார்த்து போய் கதவை தட்டின ஆளவந்தாருக்கு அங்க சர்ப்ரைஸா அவங்க கணவர் வந்து கதவை திறக்கிறார். இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஆளவந்தார் உள்ளுக்குள்ள ஷாக்கிங்கா இருந்திருக்கு. இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக்காம வீட்டுக்குள்ள போயிருக்காரு. தேவகி கணவருக்கும் ஏற்கனவே ஆளவந்தார தெரிஞ்சிருக்கு. இதனால வீட்டுக்குள்ள கூப்பிட்டு குடிக்க ஜூஸ் கொடுத்திருக்காரு. அந்த ஜூஸ்ல ஏற்கனவே மயக்க மருந்து கலந்து இருந்ததுனால அடுத்த சில நிமிஷங்கள்ல மயங்கி விழுந்திருக்கார் ஆளவந்தார். அடுத்த கொஞ்ச நேரத்துல ஏற்கனவே பிளான் பண்ண மாதிரி தேவியும் பிரபாகரும் அவரை குத்தி கொலை பண்றாங்க. இதனால ஆளவந்தார் சம்பவ இடத்திலே இறந்து போயிருக்காரு. இருந்தாலும் ஆத்திரம் தீராத பிரபாகர் அவர் தலையை துண்டா வெட்டி எடுத்திருக்காரு. அப்படி எடுத்து அந்த 2 பாகத்தையும் உடல் பகுதியை ட்ரங்க் பெட்டிக்குள்ள வச்சு தனுஷ்கோடிக்கு போற எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்லையும் தலைப்பகுதியை துணியால சுத்தி ஒரு கவர்க்குள்ள போட்டு பீச் மணல்ல புதைச்சிருக்காரு பிரபாகர். அப்படி பீச்சில் புதைக்கப்பட்ட தலைப்பகுதி கொஞ்சம் கொஞ்சமா கடல் அரிப்பினால வெளியே வந்திருக்கு. அப்படித்தான் போலீஸ் கண்ணிலையும் பட்டிருக்கு. ஆரம்பத்துல நம்ம பார்த்த மாதிரி உடல் பகுதியும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே போல வீட்டுல கலெக்ட் பண்ண எல்லா எவிடன்ஸையும் ஜட்ஜு கிட்ட சப்மிட் பண்றாங்க. இந்த கேஸை விசாரணை பண்ண ஜட்ஜ் கிரைம்க்கு இன்னொரு முக்கியமான காரணம் ஆளவந்தார், அவரால் பல பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்ற இன்னொரு ஆங்கிளையும் தீர்ப்பு வழங்கியிருக்காரு. அதாவது இந்த கொலையில் முக்கிய குற்றவாளியான பிரபாகர் மேனனுக்கு 7 ஆண்டுகளும் மனைவி தேவகி மேனனுக்கு 5 ஆண்டுகளும் ஜெயில் தண்டனையா தீர்ப்பு கொடுத்திருக்காரு. அங்க அவங்களோட நன்னடத்தை காரணமாக அவங்களுக்கு வழங்கப்பட்ட தண்டனைக்கு முன்னாடியே 2 பேரும் விடுவிக்கப்பட்டிருக்காங்க. பிறகு இவங்க 2 பேருமே கேரளாவுக்கு போய் அங்க தொழில் தொடங்கி நல்லபடியா வாழ்ந்து வந்திருக்காங்க. இந்த கேஸ்ல போலீஸ் அண்ட் ஃபாரன்சிக் டீமுக்கு இருந்த சேலஞ்சஸ், அதை அவங்க எப்படி சால்வ் பண்ணாங்கன்றத மெடிக்கல் ஃபாரன்சிக் டெக்ஸ்ட் புக்ல ஒரு சப்ஜெக்டாவே இருந்திருக்கு. இந்த கேஸ்ல இருந்த இன்வெஸ்டிகேஷன் எப்படி இருந்துச்சு, உங்களோட கருத்து என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு கிரைம் ஸ்டோரியில உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.